ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கூ செய்றவங்க, சஜ்தா செய்றவங்க இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதில் தூய்மையாக வச்சிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று அந்த இடத்த சுத்தமாக வைக்கிறது, யூரின் இந்த மாதிரி யாரும் போயிடக்கூடாது, அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று. ரெண்டாவது, சிலைகள் வேற வேற நம்பிக்கைகள், மூட பழக்கங்கள், பலி கொடுக்கறது, கொண்டாந்து அந்த இடத்துல அறுத்து ரத்தம் போடுறது, இந்த சேட்டைகள்லாம் யாருமே பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல வந்து யாரையாவது ஒன்று புதைக்கிறது, யாராவது பெரியவங்க செத்தானே கொண்டாந்து அங்கே சமாதி வச்சுட்டானே என்ன ஆயிரும், காபாவுக்கு ஒரு கும்பிடு சமாதிக்கு ஒரு கும்பிடு போட்டு போவான். அப்புறம் நாளைக்கு என்ன சமாதியில் வந்து பூ வைப்பான், பத்தி வைப்பான், அப்புறம் ஒரு தேங்காய் உடைப்பான், ஏதோ ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்னா கியாமத் நாள் வரைக்கும் அந்த இடம் வந்து தான் மனித குலத்துக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்க போகுது. இப்போ இன்னி வந்து அந்த தகுதி அதை இழந்துருச்சு. எது? சவுதி அரேபியா அந்த இடம் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அந்த தகுதி இழந்துருச்சு. இன்னைக்கு வந்து உலகத்தை அது ஃபாலோ பண்ணுது. மற்ற இன்னைக்கு வந்து இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இருக்குல்ல, மற்றவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அந்த நாடுகள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சவுதி அரேபியாலாம். அப்போ அதனால வந்து இன்னைக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ண நினைச்சக்கூடாது. காபாவை தானே ஃபாலோ பண்ணணும், இன்னைக்கு அரபுகள் செய்யறதெல்லாம் நாம செய்யலாமான்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன்னா அரபுகள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையிலேருந்து இன்னைக்கு மாற்றி போயிட்டாங்க. மேலும் இங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அவர் துவா கேட்கிறார். மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறுவீராக. இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார், என் அதிபதியே, நீ இந்நகரத்தை அமைதி அளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக. அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த நகரத்தை எப்படி பண்ணு, அமைதி அளிக்கும் இடமாக ஆக்கி வையே. இங்கே வர்றவன் இங்கே வந்துட்டு போகிற வரைக்கும் சேஃப்டியாக இருக்கணும், இங்கே வந்தாலும் அவன் சேஃப்டியாக இருக்கணும், இந்த ஊருக்கு வர்றதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஆக்கி வைங்கன்றான். இன்னி வரைக்குமே அந்த ஊரில் உலகத்தில் எத்தனையோ உலக போர்லாம் நடந்துச்சு. ஆனால் காபாத்துல்லாவுக்கு போகிறவங்க யாருமே பயந்தது கிடையாது. போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் அந்த காலத்தில் உயிருக்கு போயிட்டு திரும்பி வராத அந்த சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் போகிறவங்க யாருமே உயிருக்கு பயந்து நாங்கள் போகல அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்ததே கிடையாது. புரியுதா? பயந்ததே கிடையாது. இன்னி வரைக்குமே இந்த மனசுல வந்து அந்த கவலை வந்து யாருக்குமே போல. சத்தா கூட நான் அங்கே போய் சாகரன்ட்டு போறானே தவிர அந்த ஊருக்கு போகாம இருக்கிறது நல்லதுங்கிற எண்ணமே மனசுல அது வரவே மாட்டேங்குது. இங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பழங்களையும் உணவு வகைகளையும் வழங்குவாயாக. அப்ப இந்த இடத்துல இப்ராஹிம் நபி வந்து துவா கேட்கிறாரு. என்னன்னு துவா கேட்கிறாரு? இங்க யார் வசிக்கிறாங்களோ, இந்த காபாவில் யார், இந்த காபா இந்த மக்கால யார் வசிக்கிறாங்களோ அவங்கள யாரு உன்னை நம்பி இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா பழங்களும் சாப்பாடும் ஃப்ரீயா நிறைய கிடைக்க செய்ய. ஏன்னா அந்த ஊர்ல எதுவுமே விளையிறதில்ல. அவர் பார்க்குறாரு. மக்கா போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒண்ணுமே இருக்காது. ஒரு மலை இருக்கும், பாலைவனம் இருக்கும். பாலைவனத்திலையும் மோசமான பாலைவனம். பாலைவனத்திலையும் என்ன இருக்காது? மணல் இருக்காது, பாறைகள் இருக்கக்கூடிய பாலைவனம். பாறை இருக்கும். சப்பல் இல்லாமலாம் நடந்து போனீங்கன்னா கால்லாம் பேந்துரும். இப்போ இன்னைக்கு ரோடு போட்டிருக்காங்க. ரோடு இல்லாத பகுதிகளெல்லாம் நீ கண்ணில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தாலே நம்ம அங்கே செத்துருவோங்கிற மாதிரி இருக்கும். அந்த ரோட்ல எல்லாம் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கவே முடியாது. சுத்தமாக ஒன்றுமே விளையாது. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஊரை அல்லாஹ் உருவாக்குறேங்கிறான். அந்த இடத்துல இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் உருவாகுவாங்கங்கிறான். அல்லாஹ் வந்து இந்த இடத்த விட்டு நவரக்கூடாதுன்னு அர்த்தம் தானே. அந்த இடத்துல உருவாக்கிட்டானா உலகம் அழிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாரும் நவரக்கூடாதுன்னு அர்த்தம். என்னத்தை திங்கிறது, எப்படி வாழ்றது, அந்த கவலை இப்ராஹிம் நபிக்கு வருது. உடனே அவர் கேட்குறாரு, யா அல்லாஹ் இங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுன்னு. ஆனால் இந்த இடத்துல இவர் என்ன ஆறாரு? கொஞ்சம் உஷாரா வர்றாரு. யாரு? இப்ராஹிம் நபி. எல்லாருக்கும் சாப்பாடு கேட்கல. யார் அல்லாஹ்வை நம்புறானோ, ஏன்னா முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா, யார் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இமாமத்துன்ட்டான்ல.
இப்போ உடனே அவரவே என்ன பண்றாரு, இந்த தடவை எல்லாருக்கும் கேட்கக்கூடாது, நல்லவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. ஆனா அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அதற்கு அவருடைய அதிபதி பதிலளித்தான், நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இவ்வுலகின் சொற்ப வாழ்வுக்குரிய வசதிகளை நான் வழங்குவேன். நல்லவங்களுக்கு மட்டும் இல்ல, கெட்டவங்களுக்கும் இந்த துனியாவை பொறுத்த வரைக்கும் நான் கொடுப்பேன். இந்த மக்கால வாழக்கூடிய கெட்டவங்களுக்கும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய கெட்டவங்களுக்கும் சரி நான் கொடுப்பேன். ஆயினும் இறுதியில் அவனை நரக வேதனையின் பக்கம் இழுத்து செல்வேன். அவ்வாறு அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டது. இந்த இமாமத்து, இந்த உலகத்துல இமாமத்து யாருக்குங்கும் போது தான் அதுக்கு ஈமான் அவசியங்கிறான். ஆனா இந்த உலகத்துல சோறு யாருக்கு அப்படின்னா அதுக்கு ஈமான் தேவையில்லை, எல்லாருக்கும் நான் சோறு கொடுப்பேன். அப்ப அந்த மக்கால இருக்கக்கூடிய மோசமானவங்களுக்கும் கொடுப்பேங்கிறான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடைச்சதை விட இன்னைக்கு அரபுகள் என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா அனுபவிக்கிறாங்க. ஆனா என்ன நினைச்சிக்க கூடாது, இந்த எப்பயுமே இந்த உலகத்துல பொறுத்த வரைக்கும் மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் வந்து நமக்கு வந்து வாரி வாரி கொடுக்குறான்னு வச்சுக்கோ, மேல மேல வாழ்க்கையில நம்ம போயிட்டே இருக்கிறோம்னா என்ன நினைச்சுக்கிறோம், அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், அதனாலதான் நமக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ் நம்மள ஒரு பனிஷ்மெண்ட், இல்லை நமக்கு ஒரு நோய், நமக்கு ஒரு இழப்பு, இல்லை நம்ம வீட்டில் ஒரு மவுத்து, இந்த மாதிரி இல்லை நம்ம பிஸ்னஸில் ஒரு லாஸ், இதெல்லாம் வந்தோன்னா என்ன நினைப்போம், அல்லாஹ் நம்மளை வந்து நம்ம மேலே ரொம்ப கோபத்தில் இருக்க, அதிருப்தியில் இருக்கிறான், அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுத்தினாதான் நமக்கு வந்து இந்த நமக்கு பிடிச்ச இந்த பீடையெல்லாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அது கணக்கே கிடையாது. அதுதான் என்ன சொல்கிறான், இந்த ஏற்றுக்காதவனுக்கும் கொடுப்பேன், அதுக்கப்புறம் கடைசி அவனை நரகத்தில் போடுவேங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கணக்குங்கிறதே டோட்டல் வேற அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இது ஒரு கிளாஸ். அதான் சொல்கிறேன், குர்ஆனை படிக்கும்போது நமக்கு நிறைய உண்மைகள் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிட்டே இருக்கும். இங்கே பேசிட்டு இருக்கிறது அல்லாஹ்வும் இப்ராஹிம் நபி பேசின ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய உண்மை நமக்கு புரிஞ்சிருச்சு. இது புரியாமல் இருந்தோம்னா நம்ம என்ன நினச்சிருவோம், கிறுக்குத்தனமாக உலகத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருவோம். நம்ம நேற்று போன வருஷம் நம்மகிட்ட 2 கோடி ரூபா இருந்துச்சு, இந்த வருஷம் நம்மகிட்ட 10 கோடி ரூபா இருக்குது, அப்போனா நம்ம என்ன அர்த்தம், அல்லாஹ் நம்மளை ரொம்ப விரும்புகிறான்னு அர்த்தம், நம்ம செய்கிறது எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம், இப்படி நினச்சிக்குவோம். அது அல்லாஹ் பொறுத்த வரைக்கும், இந்த துனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கே கிடையாது. இந்த துனியாவில் நமக்கு கிடைக்கிற எல்லா பொருளுமே என்ன, இங்கே எதுவுமே பரிசு கிடையாது, இங்கே எதுவுமே தண்டனை கிடையாது. இங்கே கொடுக்கறது எல்லாமே எக்ஸாம் தான், சோதனை தான். பணம் கொடுத்தாலும் சோதனை, நமக்கு பணம் கொடுக்கலனாலும் சோதனைங்கிறத புரிஞ்சுக்கணும். மேலும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்த போது இவ்வார்த்தித்தார்கள், எங்கள் இறைவனே, எங்களுடைய இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறாய். இப்போ இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் இந்த வீட்டுடைய செவர்களை எழுப்பிட்டு இருந்தாங்க, எழுப்பும் போது துவா செஞ்சாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுது, இப்ராஹிம் நபி தான் காபத்துல்லாவை கட்டினாங்கன்ட்டு. இப்போ இது வந்து குர்ஆனே பேசுது. இதில் இன்னொரு சந்தேகமும் வருது, ஆதம் நபிகிட்ட இருந்து இப்ராஹிம் நபி காலம் வரைக்கும் அப்போ உலகத்தில் வேற மஸ்ஜிதே கட்டப்படலையா, வேற மஸ்ஜிதே கட்டப்படலைங்கிறது தான் குர்ஆன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்ம மனசு ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இஸ்லாம்னு நம்ம என்ன நினச்சி வச்சிருக்கோம், சடங்கு தான் நினச்சி வச்சிருக்கோம். இஸ்லாம்னாலே சடங்கு தான், இந்த மனிதகுலம் படைக்கப்பட்டதே வணங்குவதற்காகத்தான் அப்படின்னு நம்ம குர்ஆனுக்கு தப்பாக அர்த்தம் பண்ணிட்டதுனால இந்த விஷயம் நமக்கு இடிக்குது. ஏன்னா அது ஆதம் நபி காலத்திலிருந்து பள்ளிவாசலே கட்டப்படலையா, அந்த ஆதம் நபி காலத்திலிருந்து பள்ளிவாசல் கட்டப்படலாம். ஏன்னா குர்ஆனே சொல்லிருச்சு. இன்னொரு வசனத்தில் மாய்தாலன்னு நினைக்கிறேன், மாய்தாலையும் இல்லை ஆராஃப்லையும் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு கட்டப்பட்ட பள்ளிவாசலில் முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா அப்படின்னு. அப்போ முதல் பள்ளிவாசலே காபத்துல்லா தான் கட்டப்பட்டுச்சு. இப்ராஹிம் நபி கொண்டு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை விடும்போது அந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்கலை, வெறும் தரையில தான் விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போனது பாலைவனத்தில் தான் அந்த குழந்தை அடிச்சது காலு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இருந்து தண்ணி வருது. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுதான் ஸ்பாட்னு முடிவு பண்றாங்க. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி எங்க இருக்கோ அந்த இடத்த விட்டு நவர வேண்டியதில்லை. தண்ணி எங்க கிடைக்குதோ மனுஷன் அங்கே தான் கேம்ப் போடுவோம். தண்ணிக்கு பக்கத்தில் தான் ஒருத்தன் போடுவான். நீங்கள் போர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த இடத்துல இடம் வாங்குவானே யாராவது, எந்த ஏரியாலையும் லேண்டும் விற்காது, அந்த இடத்த வந்து சும்மா கொடுத்தாலும் வேணாமா, அந்த இடத்துல போர் ஃபெயிலியர் வாங்காதீங்கம்மா. அப்போ தண்ணி இருக்கிறப்பனால தான் அவங்க போய் அங்கே குடியிருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் தான் ஃபஸ்ட்டு கட்டுறாங்க. இது ஆதம் நபி கட்டினதா சொல்றதெல்லாம் என்னது, உண்மை கிடையாது, ஆதாரம் இல்லை. குர்ஆனே சொல்லிச்சு இவங்க தான் கட்டினாங்கன்ட்டு. அப்புறம் வேற எங்க போய் நம்ம தேடுறது, ஹதீஸ்கள்லையும் இல்லை ஆதம் நபி கட்டினதா. இவங்கெல்லாம் கற்பனை தான் பண்றாங்க என்னன்ட்டு, மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம்னு இருக்குல்ல, அப்போ ஆதம் நபி தான் இதை கட்டியிருக்கணும்னு இவங்க விளக்கம் சொல்றாங்க. இவங்க விளக்கம் நமக்கு ஒருபோதும் ஆதாரமாகாது. குர்ஆனே டைரக்டா சொல்லிச்சு இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்கன்ட்டு. அப்போ அந்த பள்ளிவாசலுடைய நோக்கமும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இமாமத்துக்கு தான் பள்ளிவாசல், வெறும் வழிபாடு செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் தேவையும் படல. மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்கு தான் அந்த பள்ளிவாசல் மர்க்கஸ் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலும் என்ன, அல்லாஹ்வுடைய மர்க்கஸா செயல்படணும். வெறும் சடங்குகள் கற்றுக் கொடுக்குற ஒரு இடமா பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. நீ கூட ரதி சொன்னல, கயாமத் நாள் வரும்போது பள்ளிவாசல்கள் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா உள்ள போனா ஹிதாயத்து இருக்காது, நேர்வழி இருக்காது. மறந்துடுச்சா அந்த ஹதீஸ்? இப்ராஹிம் அல்லாஹ் ரசூல்லா சொல்லிட்டு போனாங்களே, சீக்கிரம் ஒரு காலம் வரும் இஸ்லாம் பேர் மட்டும்தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்க இல்லையா, குர்ஆன் எழுத்துக்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்காதுன்ட்டு. அந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் இறைவனே, எங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் இந்த பள்ளிவாசலை கட்டுறோம், இதை பர்மனண்டா இதை வையே, நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்க, எங்கிட்ட இருந்து இந்த கூலி ஏத்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்,
இதை மாத்திராத, இது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறோம், இதை ஏற்படுத்துகிறோம், இதுக்கு கண்ணியத்தை கொடு, இதை வந்து மனிதர்களுக்காக இதை நிரந்தரமாக்கி வைங்கிற அந்த அர்த்தத்தில் அவங்க கேட்குறாங்க. அது அல்ல இன்னி வரைக்கும் அவங்க அந்த இக்லாஸாக செஞ்சதுனால என்னதான் இன்னைக்கு இந்த அரபுகள் அலிச்சாட்டியம் பண்ணாலும் காபாவுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து தான் இருக்கான். இன்னைக்கு அங்கே போன அவங்கள மதிச்சு யாரும் போகிறதில்ல. நம்மெல்லாம் போகிறோம், எதுக்கு போகிறோம்? இந்த ஊருக்காரங்க மேலே பாசமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவனும் தெரியாது, அந்த மன்னர் மேலேயும் நமக்கு பாசம் கிடையாது, எவனும் பெரிய முகப்பத்து கிடையாது. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கட்டின அந்த மஸ்ஜிதுக்கு தான் மதிப்பு கொடுத்து நம்ம போகிறோம். எங்கள் இறைவனே, மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. மேலும் எங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு உம்மத்தை தோற்றுவிப்பாயாக. நான் சொன்னல, இங்க இவங்களுடைய துவா என்னவா இருக்கு? எங்களை முஸ்லீம் ஆக்கு, நாங்க உனக்கு முஸ்லீமா இருக்கோம். நபிமார்கள் அல்லாவுக்கு முஸ்லீம், நபிமார்களுக்கு நாம முஸ்லீம், நபிமார்களுக்கு நாம கட்டுப்படணும். அப்போ ரசூல் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு நபிமார்களும், மேலும் எங்கள் வழித்தோன்றலிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு உம்மத்தை உருவாக்கு. அப்போ உம்மத்தை எதுக்கு உருவாக்கணும்? நான் சொன்னல, உம்மத்தை பார்த்து உலகமே ஃபாலோ பண்ணணும். அதுக்காக இந்த உம்மத்தை உருவாக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ அந்த உம்மத்தை உருவாக்க சொல்லி அவங்க கேட்குறாங்களா, அந்த உம்மத்தை எத்தனை கேட்குறாங்க? ஒரு உம்மத்து. அந்த ஒரே உம்மத்தை பார்த்து உலகமே கற்றுக்கணும். இப்போ இன்னைக்கு இவங்க ஆரம்பிக்கும் போது வெறும் 2 பேர். அதுக்கப்புறம் அந்த அந்த உம்மத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க ஆரம்பத்தில்? இந்த உம்மத்திலே 2 பேர் தான். ஒன்று இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் நபியும். மிஞ்சி போச்சுன்னா அவங்க அம்மா, அவங்க மனைவி, இவங்க தான் இருந்திருப்பாங்க அந்த ஃபேமிலி. இசாக் நபியெல்லாம் அவருடைய பேரன் தானே. அவர் வேற, அவர் அங்கே இருக்கிறார்ல இஸ்மாயில் நபி. இசாக் நபி அங்கே, அவர் அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு தான் அவர் பிறக்கிறார். இவர் இருக்கும்போது அவர் இல்லை. இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபி அறுக்கும்போது அவருக்கு இன்னொரு பையன் எல்லாம் கிடையாது, ஒரே பையன் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பையன் பிறக்கிறார். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இவர் என்ன சொல்றாரு, ஒரு உம்மத்தை உருவாக்குங்கிற. அந்த உம்மத்தை 2 பேர்லேருந்து ஆரம்பிச்சது, இன்னைக்கு 200 கோடி பேர் இருக்கிறோம். இப்போ அந்த உம்மத்துடைய ஒரு ஆளா இன்னும் இங்கே உட்காந்து நீயும் நானும் பேசிட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி வாழணும்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? இப்ராஹிம் நபி மாதிரி வாழணும்னு பேசுறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதை இப்ராஹிம் நபி எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்பான். இதெல்லாம் இப்ராஹிம் நபிக்கும் தெரியும். ஏன்னா ஒரு நபி அப்படிங்கும்போது அந்த நபியுடைய உம்மத்து எவ்வளோ தூரம் வாழுமோ அது எல்லாமே அந்த நபிக்கெல்லாம் காமிச்சு கொடுத்துருவோம். நாளைக்கு அந்த உலகம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இந்த நபிமார்களுக்கு எல்லாமே எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் இப்ராஹிம் நபியோட உம்மத்து நம்ம எல்லாருங்கிறதுனால நம்மளை பற்றியும் இப்ராஹிம் நபிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கும். இந்த மேராஜுக்கு போகும்போது கூட ரசூலா சொல்லுவாங்க, இப்ராஹிம் நபி வந்து சில குழந்தைகளை வச்சுட்டு இருப்பாங்க. இப்ராஹிம் நபி இருப்பார், இப்ராஹிம் 3ஆவது வனத்திலும் 4ஆவது வனத்திலும் இப்ராஹிம் நபி பார்ப்பாங்க. இப்ராஹிம் நபி பக்கத்தில் குழந்தைங்க இருப்பாங்க. இதெல்லாம் யார் அப்படி இவர் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபிம்பாங்க. அது கூட இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போகிறவங்க அப்படிம்பாங்க. சொர்க்கத்துக்கு போகிறவங்களாம் அவர் கூட இருக்கிறாங்க, அவர் மாதிரி இருந்தவங்க, இப்ராஹிம் நபி மாதிரி இருந்தவங்க அப்படிங்க. இப்போ நமக்கு எல்லாம் யார் கிரெடிட் எடுத்தோம்? நம்மலாம் யார் அக்கௌண்ட்டில் வருவோம்? என்னதான் ரசூல்லா அக்கௌண்ட்டில் வந்தாலும் இன்டைரக்டாக நம்ம எங்கே போயிடுவோம்? இப்ராஹிம் நபியுடைய லீடர்ஷிப்பு கீழே நம்ம போயிடுவோம். அதனால வந்து இப்போ இவர் கேட்டது ஒரு உம்மத்து கேட்டாங்க. இப்போ அந்த உம்மத்து எவ்வளோ பெருசாயிருச்சு. இப்போ நம்ம மானசீகமாக அவரை நேசிக்கிறோம், நம்ம அப்பா மாதிரி அவரை ஆக்குறோம். இதுதான் இப்ராஹிம் நபி வந்து கேட்ட அந்த துவாவில் எல்லாம் ஏற்றுக்கிட்டான். அடுத்தது அவர் கேட்குறாங்க அந்த துவாவை, ஒரு உம்மத்து உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக, மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையவனுமாக இருக்கிறாய் அப்படின்னா, இந்த இடத்துல இப்ராஹிம் நபி என்னென்ன துவா செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு உம்மத்து இருக்கணும். அந்த உம்மத்து எப்படி இருக்கணும்? முற்றிலும் கீழ்ப்படிவது. சிலது செஞ்சு சிலது செய்யறது இல்லை. புரியுதா? ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம், ஒரு விஷயத்துல கோட்டை விடும். இப்படி இல்லை. ரம்ஜானுக்கு தொழுவோம், சவால்லாம் தொழுவாது. இப்படிப்பட்ட உம்மத்து இல்லை. ரம்ஜான்லையும் தொழுவணும், சவால்லையும் தொழுவக்கூடிய உம்மத்தை தான் உருவாக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, வழிபடும் முறைகளை காட்டி கொடு, யாரெல்லாம் நீ கற்றுக்கொடு அப்படிங்கிறாங்க. வழிபாட்டு முறை இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணணுங்கிறாங்க, கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் வழிபாட்டு முறை அப்படின்னா என்ன? கற்றுக் கொடுக்குறது என்ன இருக்கு? இப்ராஹிம் நபிக்கு தான் அப்போ தொழுவ தெரியாதா? என்ன கேட்குறாங்க அவங்க? இப்ராஹிம் நபிக்கு தொழுவ தெரியாம தான் காபத்துலலாம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரா? அப்போ காபா கட்டும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 80-90 வயசு இருக்கும். அப்போ 80-90 வயசு எப்படி கழிஞ்சிருக்கும் அவருக்கு? வழிபாட்டு முறை தெரியாம தான் அவர் கழிஞ்சிருப்பாரா? இல்லை. என்ன விஷயம்னா, வழிபாடுங்கிறது நாம நினைச்சுக்கிறது என்ன, தொழுவது மட்டும்தான் வழிபாடு. அமல்கள் செய்யறது, அதாவது இந்த நோன்பு வைக்கிறது, தஸ்பீஹ் செய்யறது, இதுதான் வழிபாடுன்னு நினைக்கிறோம். வழிபாடுங்கிறது அது இல்லை. அல்லாஹ் சொல்ற மாதிரி வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் வழிபாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒரு வேலை, அந்த வேலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன சொல்றாங்க, இதுக்கு அல்லாஹ்ட்ட உங்களுக்கு நன்மை எழுதப்படுன்றாங்க. அது சாப்பிட்றது இல்லை, ஏதோ ஒரு மாதிரி வருது, இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவான், நன்மை எழுதுவான் அப்படிங்கிறேன். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்படி என்ன இதுக்கெல்லாம் போய் நன்மை எழுதப்படுமா, இது நம்ம எல்லாருமே செய்கிறோமே அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, அதே ஹராமான முறையில் செஞ்சால் இதுக்கு தீமை எழுதப்படுதா இல்லையா? ஆமாம் எழுதப்படுது. அப்போனா இதுக்கு நன்மை எழுதப்படுங்கிறேன். உன் வீட்டு சாப்பாடு நீ செஞ்சு சாப்பிட்டேன்னா உனக்கு நன்மை. அப்போ நீ என்ன கேட்ப, என் வீட்டில் நான் சாப்பாடு செஞ்சால் எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு. நீ அடுத்தவன்ட்டு அரிசி திருடிட்டு வந்தேன்னா அதுக்கு உனக்கு தீமை எழுதப்படுமா இல்லையா? திருடாமல் சம்பாரிச்சு வந்து இல்லை, அப்போ உனக்கு நன்மை எழுதணுமா இல்லையா?
இப்போ ரசூலா எப்படி கேட்குறாங்க பார். அப்போ ஹராமான முறையில் நம்ம வாழ்க்கையை செலவு பண்ணாமல் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட விதத்தில் நம்ம வாழ்ந்தாலே அது என்னது? வழிபாடு, அது இபாதத்து. புரியுதா? அப்படி நம்ம எடுத்தோம்னா காலையில் எந்திரிக்கிறதுன்னு நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கை என்ன? இபாதத்து. வெறும் தொழுகை மட்டும் இபாதத்து கிடையாது. குழந்தை வளர்க்குறது இபாதத்து, அம்மா அப்பாவை கவனிக்கிறது இபாதத்து, என்ன மனைவியை கவனிக்கிறது, கணவனை கவனிக்கிறது, வீட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு வேலையும் என்னது? இபாதத்து. ஆம்பளைக்கு கொடுத்த வேலையை ஆம்பளை செஞ்சால் அது என்னது? பொம்பளை கொடுத்த வேலை பொம்பளை செஞ்சால் அது இபாதத்து. அல்லாஹ் யார் பெற்றோருக்கு என்ன செய்ய சொன்னானோ அது பெற்றோர் செஞ்சா இபாதத்து. குழந்தைகள் அல்லாஹ் என்ன செய்ய சொன்னானோ அது குழந்தைங்க செஞ்சா இபாதத்து. புரியுதா? அந்தந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ஏன்னா அல்லாஹ் வந்து கட்டளைகள்ல பிரித்து பார்க்கறது இல்லை. தொழுவு சொன்னான், அல்லாஹ் யார் சொன்னது? அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நான் அது வந்து நமாஸ்லாம் பார்க்க மாட்டான். என் ஆர்டர் அவ்வளோதான். தொழுவது என்ன? அல்லாஹ்வுடைய ஆர்டர். அதே மாதிரி பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், அம்மா அப்பா பேச்சு கேட்டு நடங்க, இது என்னது? அதே மாதிரி ஆர்டர் இது. தொழுகை எப்படி அல்லாஹ்வுடைய ஆர்டரோ அதே ஆர்டர் தான் இது. ஏழைக்கு உணவு கொடுங்க, இது என்னது? ஆர்டர். இதுவும் அதே ஆர்டர் தான். அப்போ அந்த ஆர்டருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இந்த ஆர்டருக்கும் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், முஸ்லீம்களை முழு முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். வெறும் களிமா சொல்லியிருக்கோம், வெறும் நாங்கள் தொழுதுருக்கோம், வெறும் நாங்கள் அஜ்ஜு செஞ்சுருக்கோம்னு ஏமாற்றிட்டு போக முடியாது. இது தான் வந்து இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வழிபாட்டு முறையை இது வரைக்கும் காட்டி கொடுத்தது கொஞ்சம் தான், முழு வாழ்க்கைக்கான வழிபாட்டு முறை இன்னும் நீ எங்களுக்கு காட்டி கொடுக்கல, இனிமேல் எங்களுக்கு காட்டி கொடுன்றாங்க. அப்போ அந்த வழிபாட்டு முறை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப பெருசாயிருச்சு. அரசியல் வழிபாடு இருக்குது, பொருளாதார வழிபாடு இருக்குது, குடும்ப வழிபாடு இருக்குது, மனித வாழ்வியலுடைய அனைத்து துறைகளும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ்வுடைய வழிபாடு எல்லாமே இபாதத் ஆயிருச்சு. சரியா? அப்போ அடுத்த ஒரு துவா அவங்க கேட்குறாங்க, எங்கள் இறைவனே, மேலும் இம்மக்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயாக. அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுபவராகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும். நிச்சயமாக நீயே பேராற்றல் உள்ளவனும் பேரறிவுள்ளவனாகவுமா இருக்கிறாய். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஊரை வந்து பாதுகாப்பாக்கு, இந்த ஊர்ல சாப்பாடு கிடைக்க செய்ய, இந்த எங்களுக்கு வழிபாட்டு முறை கற்றுக் கொடு, எங்களுக்கு ஒரு உம்மத்து இந்த இடத்துல உருவாக்கு, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க அழிஞ்சிடக்கூடாது, இந்த ஊரும் அழிஞ்சிடக்கூடாது, இங்க சாப்பாடும் கிடைக்கணும், இந்த இடம் அமைதியானதாகவும் இருக்கணும், பயப்படக்கூடாது, எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு சூப்பர் துவா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? இங்க இருந்தே ஒரு தூதரை அனுப்பு. அந்த ஒரு தூதரே போதுமானதா இருக்கும். நிறைய தூதர்லாம் அனுப்ப சொல்லல, நிறைய அனுப்பிட்டே இருக்குன்னு சொல்லல, ஒரே ஒரு ரசூல் அனுப்பலாம், ஒரே ஒரு தூதரை அனுப்பு. அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுபவராகும். உன்னுடைய அல்லாஹ்ட்ட இருந்து வசனங்களை வாங்கணும், மக்களுக்கு ஓதி காட்டணும். வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகும். கிதாபையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பவர், மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும். நிச்சயமாக நீயே பேராற்றல் உள்ளவனும் பேரறிவுள்ளவனுமாக இருக்கிறாய். இந்த ஒரு துவா இருக்குல்ல, இதுல இருக்கிற அந்த டீட்டெயில் இருக்கு பார். இந்த டீட்டெயிலில் இருக்கிற இவங்க 4 விஷயம் சொல்றாங்க. வேதங்களை வசனங்களை ஓதி காட்டுவது, வேதத்தை கற்றுக் கொடுப்பது, ஞானத்தை கற்றுக் கொடுப்பது, தூய்மைப்படுத்துவது. இந்த 4 வேலை செய்யணும்னு ரசூலா இந்த 4 வேலை செஞ்சாங்க. இந்த 4 வேலையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். இது வந்து இந்த குர்ஆன் கிளாஸ்ல பார்க்க முடியாது. இது வந்து தனி பயானாவே இது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகும். வசனத்தை ஓதி காட்டுறதுன்னு ஆயிடுச்சா, அடுத்தது என்ன இருக்கு? வேதத்தை கற்றுக் கொடுங்க. வசனம் என்ன, வேதம் என்ன, ரெண்டும் ஒன்று தான் நமக்கு. ஆனால் இந்த குர்ஆன் அப்போ பிரித்து பேசுது இல்லை. பேசுனவங்க யார்? ஒன்ன மாதிரி என்ன மாதிரி ஆட்களா? பேசுகிற ஆள் யார்? உலகத்தில் இருக்கிற அறிவாளிகள் எல்லாம் ஒரு தட்டில் வச்சோம்னா, இவங்களை ஒரு தட்டில் வச்சோம்னா இவங்க அவ்வளோ பெரிய அறிவாளிங்க. யார்? இப்ராஹிம் நபி. அவங்க பேசுகிறாங்க, வேதத்தை வசனங்களை ஓதி காட்டணும், வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். வேதத்துக்கு அப்புறம் அது வேதத்திலேயே எல்லா ஞானமும் இருக்குது. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க? ஞானம் கற்றுக் கொடுக்கணுன்றாங்க. அப்போ இது என்ன ஞானம்? அது தனி விஷயம். புரியுதா? இத்தனையும் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் தூய்மைப்படுத்தணுன்றாங்க. இது சொல்கிறாங்க, இந்த 4 விஷயம் செய்யணும். அந்த மாதிரி ஒரு ரசூல் அனுப்புனாங்க. அந்த மாதிரி ஒரு ரசூல் தான் யாரு? இந்த துவா யாரு? இந்த துவா எந்த குழந்தைக்கு ஒட்ட போகுதுன்னு யாருக்குமே உலகமே தெரியல. 5000 வருஷமா உலகம் பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த குழந்தை யாருன்ட்டு. இந்த துவா மூசா நபியா, இந்த துவா ஈசா நபியா, இந்த துவா தாவூத் நபியா, இந்த துவா ஜக்கரியா நபியா, இந்த துவா யஹ்யா நபியான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த துவாக்கு சொந்தக்காரர் மட்டும் வந்துருச்சுன்னா அது உலகமே ஃபாலோ பண்ணுங்கிறது. ஏன்னா ஒரே ரசூலுன்ட்டாங்க. ஒன்னே போதும் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுருந்தாங்க. அந்த பைபிளில் கூட எப்படி வரும்னா, ஒரு கட்டடம் இருக்கும், அதில் ஏராளமான கல் இருக்கும், ஒரே ஒரு கல் தனியாக இருக்கும், எல்லாத்த விட அந்த கல் ரொம்ப பெருசு அப்படின்னு. ஒரு பில்டிங்கே ஒரு பக்கம் ஒத்த செங்கல், ஆனால் பில்டிங்கை விட அந்த ஒரு கல்லுக்கு அவ்வளோ வேல்யூ. அந்த ஒரு கல் யாரு? ரசூல்லா. ஏன்னா இவங்க 1400 வருஷமா முக்கிட்டு இருந்த வேலையை வெறும் 13 வருஷத்துல இவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க. நினைச்சு 13 1300 ஒன்று இவங்க எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ? 1 மினிட்டுங்கிற கணக்கு இன்ட்டு 1000 இல்லை,
13 × 1300 நினைச்சுப்பாரு எத்தனை மடங்கு இவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை இறை தூதர்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுல எவ்வளவு எனர்ஜி இவங்க வேஸ்ட் பண்ணாங்க. இவங்க வெறும் 13 வருஷத்துல எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு போனாங்க. அப்போ இந்த ரசூல் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பவர்ஃபுல்லான ரசூல். இன்னைக்கும் ரசூல்லாவுடைய பேர் இருக்கா இல்லையா, அதான் இன்னைக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ ஆகிட்டோம். இன்னைக்கு யூதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னைக்கு யூதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இஸ்ரேலில் உட்காந்துட்டு இருக்கிறான் கொஞ்சோண்டு துளியூண்டு இருக்கிறான் இன்னைக்கு யூதன், அவனுக்கு வரத்தே இல்லை. இந்தியாவில் யூதர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. கேரளாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மும்பையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் 5 பேர் பார்த்தோம்னா அதில் ஒரு 2 பேர் யார், முஸ்லீம்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரசூல்லாவுடைய அந்த தாக்கம் உலகத்தில் அதிகமாக வைக்கப்படுற பேர் எது, முகம்மதுங்கிற பேர் தெரியாத ஆளே கிடையாது. எந்த பேர் வச்சாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். உலகத்திலே முகமது இப்ராஹிம், முகமது யூசுப், முகமது முஸ்தபா, முகமது அலி, முகமது அபுபக்கர், எந்த பேர் வந்தாலும் முகமது வந்துடுது. இனி முகமது இல்லாமல் பேரே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து அந்த அந்த துவா வந்து ஃபார்முலா ஆகுது. எல்லா குழந்தையிலுமே இப்போ இப்ராஹிம் நபிக்கு ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் குழந்தை இப்போ இன்னைக்கு யாரு, ரசூல்லா தான். ரசூல்லா அந்த அளவுக்கு கவர் ஆகிட்டாங்க. இந்த துவாவோட இந்த ருக்கு முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது மீதி இருந்து பார்ப்போம். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.